வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். நம்ம கிரிசுராசி சேனல்ல மொபைல் போன்ஸ் தவிர பல கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இப்படி ரிவ்யூ பண்றதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குவோம், இல்ல சில ப்ராடக்ட்ஸ் வந்து கம்பெனில இருந்து அனுப்புவாங்க. இப்போ இந்த டேபிள்ல இந்த மாதிரி நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கு. ஆனா நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண கேட்ஜெட்ஸுக்கும் இங்க டேபிள் இருக்கிற இந்த கேட்ஜெட்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம சேனல்ல இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணவே இல்லை. சில ப்ராடக்ட்ஸை எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதை பார்த்துட்டு இது என்னடா ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். சில ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நான் அதை யூஸ் பண்ணுறதுல மும்முரமாயிடுவேன், ரிவ்யூ பண்ணுறதுக்கே மறந்து போயிடும். அப்படி திரைக்கு வராத காவியங்கள் 7 கேட்ஜெட்ஸ் நம்ம இந்த பதிவில் பார்ப்போம். ஓகே, பிரைஸ் வாரியா போவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரானுடைய கிம்பல். ஸோ கிம்பல்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஸ்டெபிளைசர். ஆக்சுவலாக உங்கள் டிஎஸ்எல்ஆரில் இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கை நடுக்கமாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஃப்ளோவாக இருக்கட்டும், எதுலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு ஷேக் இல்லாமல் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கிம்பல். ஸோ இந்த கிம்பலுடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோசா, மாடல் நேம் ஏர். ஸோ சமீபத்தில் மோசா ஏர் 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் வாங்கினது மோசா ஏர். இதோட விலை 35,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இந்தியாவில் தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றின வீடியோவை நான் ஏன் நம்ம சேனலில் போடலை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, பெருசாக நம்ம சேனலில் வந்து கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் அவ்வளோவா போடுறது கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நான் வாங்கி இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. என்னுடைய கேமரா ஒரு சின்ன ஒரு மிரர்லெஸ் கேமரா. இது வந்து ஒரு டிஎஸ்எல்ஆர், ஃபுல் சைஸ் டிஎஸ்எல்ஆருக்கான ஒரு கிம்பால். என்னுடைய சின்ன கேமராவை இதில் பொறுத்துறப்போ வெயிட் பத்தாதங்கிறப்போ அந்த ஸ்டெபிலைசேஷன் ஆகவே இல்லை. எக்ஸ்ட்ராவாக பல டிவைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஓரளவுக்கு இதை நான் செட்டிங் பண்ணி என்னுடைய கேமராவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பட் இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிடுச்சு. ஸோ மோசா ஏர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம சேனல் நீங்கள் பார்த்த பல வீடியோஸ்னுடைய ஸ்மூத் மூவ்மெண்ட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோசா ஏர் தான். சரி, அந்த ப்ராடக்டோட விலை 35,000 ரூபா. அதுலேருந்து விலை குறைஞ்சு இன்னொரு ப்ராடக்ட் நம்ம வருவோம். சைனைசர்னுடைய ஹெட்செட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹெட்செட், இயர்ஃபோன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலில் பல விதமான ஹெட்செட், பல ப்ரைஸ் ப்ராக்கெட் இருக்கிற ஹெட்செட், இயர்ஃபோன் எல்லாத்துக்குமே நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஆனால் இந்த சைனைசர்னுடைய HD 4.5 BT-NC நான் சொந்தமாக யூஸ் பண்ணக்கூடிய என்னுடைய ஹெட்செட்டுக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் போடவே இல்லை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதோடைய விலை, இதோடைய ஒரிஜினல் எம்ஆர்பி காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. 15,000 ரூபாய்க்கு இந்த ஹெட்செட்டில் அப்படின்னு இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். பட் நான் இதை 15,000 கொடுத்து வாங்கலை. ஆஃபர் டயத்தில் 7,500 ரூபான்னு போட்டாங்க. ஸோ அதில் வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர்லாம் போட்டு நான் வாங்கினப்போ 6,300 ரூபாயோ என்னமோ தான். பட் இந்த ஹெட்ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இதனுடைய சவுண்டு குவாலிட்டி மற்றும் இதில் இருக்கிற ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ ஃப்ளைட்டில் ஏறிட்டு இதை நான் என் காதில் மாட்டினேன்னு வச்சுங்களேன், எந்த விதமான நாய்ஸும் கேட்காது. கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிட்டு நான் பார்க்கக்கூடிய மூவியில் இருக்கிற அந்த ஆடியோவோ இல்லை நான் கேட்கக்கூடிய பாட்டில் இருக்கிற ஆடியோவோ அது மட்டும்தான் கேட்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை சுற்றி இருக்கிற எந்த நாய்ஸும் எனக்கு கேட்காது. அவ்வளோத்துக்கு ஒரு அருமையான நாய்ஸ் கேன்சலேஷன் சிஸ்டம் இருக்குது. 17 ஹவர்ஸ் பேட்டரி லைஃப் கொடுக்குது. இது எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா ஃப்ரீக்வன்சியும் செப்பரேட்டாக டிஸ்டிங்க்டாக சவுண்ட் கிளியராக கிறிஸ்பாக கேட்குறதுனால எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இது ரிவ்யூ பண்ணாததுக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ப்ரைஸ் 15,000 ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோனை நீங்கள் பலர் விரும்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால நான் ரிவ்யூ போடலை. இன்னொரு இயர்ஃபோன் ஒன்று இருக்குது, 7,000 ரூபாய்க்கு ஒரு இயர்ஃபோன் வந்துருக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. அது ரிவ்யூ பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கீழே சொல்லுங்கள். நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் பண்ணுறேன், இல்லாட்டி அதையும் வந்து இந்த மாதிரி திரைக்கு வராத காவியங்கள் பார்ட் 2ல கொண்டாந்துடலாம் அதை. ஓகே, 15,000 பொருளை பக்கத்தில் வச்சாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான ஒரு கேட்ஜெட், ரொம்ப வித்தியாசமான ஒரு கேட்ஜெட். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், ஹார்ட் டிஸ்க், 1 TB ஹார்ட் டிஸ்க். ஆனால் சாதாரண ஹார்ட் டிஸ்கை விட இது கொஞ்சம் வித்தியாசமான ஹார்ட் டிஸ்க். இது வந்து மேக் டிரைவ் அப்படிங்கிறதோடைய பேர். ஸோ இந்த ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா 1 TB மற்றும் 2 TB ஸ்டோரேஜ் சைஸில் கிடைக்குது. இது வந்து ஒரு நெட்வொர்க் அட்டாச் ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். இது வந்து ஈத்தர்நெட் போர்ட் மட்டும்தான் இருக்குது. இதில் USB போர்ட் எதுவுமே இல்லை. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஈத்தர்நெட் போர்ட்டில் உங்களுடைய வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே இது வந்து உங்களுடைய சொந்த கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி ஆகிடும். இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஐஃபோன் இருக்கட்டும், எதில் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்து டேட்டாவை இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் மட்டும் கிடையாது, எந்த விதமான டேட்டாவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சொந்த கூகுள் ஸ்டோரேஜ் மாதிரி ஆகிடும். இவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டை ஏன் நான் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா,
இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஓடிபி நம்பர் கேட்கறதுக்கு ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும். ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல இந்தியா நம்பர் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கு சப்போர்ட் இல்லாத இந்த ப்ராடக்ட்டை எப்படி நம்ம ரிவ்யூ பண்ண முடியும்? இந்த ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணலை. அருமையான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் இந்தியா சப்போர்ட் இல்லாததுனால இப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ணாமல் வச்சுருக்கேன். ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா மேபி நான் ரிவ்யூ பண்ணலாம், சொல்ல முடியாது. பட் இதோடைய ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். 1 TB வந்து $90, 2 TB வந்து $150 ஜப்பால்ஸ் அப்படிங்கிற சைட்லேருந்து நான் வாங்கினேன். அடுத்து அதே $90 $99 ரேஞ்சில் ஒன்று பார்ப்போம். இது வந்து ஒரு ட்ரோன், குட்டி ட்ரோன், டெலோ அப்படிங்கிற ஒரு ட்ரோன். ஸோ இந்த டெலோ அப்படிங்கிறது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இதுக்குள்ள உள்ள டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணது DJI அப்படிங்கிற ஒரு ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய சீப்பான ட்ரோன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைஸ்டாக இருக்காது. விண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்காது. ஃப்ளை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு சரியான கண்ட்ரோல்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த டெலோ ட்ரோனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி $99 தான். பட் இதை நான் ஏன் ரிவ்யூ பண்ணல அப்படின்னா இதில் வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், SD கார்டு ஸ்டோரேஜ் கிடையாது. என்று ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் ஃபோனுக்கு தான் சிக்னலை அனுப்பி எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ், வீடியோ எல்லாமே உங்கள் மொபைல் ஃபோனில் தான் சேவ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போகிறதுக்கப்புறம் அந்த மொபைல் ஃபோனுக்கும் இதுக்கும் உள்ள கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா விட்டு வர்றதுனால ஃபுட்டேஜ் ஸ்டோர் ஆகுதே வந்து ஒரு விட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபுட்டேஜை பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது யூஸ் பண்ணுறதுக்குமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் ரிவ்யூவும் பண்ணலை. அதே மாதிரி தான் இதுவும் அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான், $8000 $10,000 ப்ரைஸ் ரேஞ்ச். இது வந்து ஷியோமியோடைய ஒரு கிம்பால். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு டியூட்டி விழுந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக நம்ம வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே டியூட்டி விழுகாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறப்போ டியூட்டி விழுந்துருச்சு. அதுவும் $4500 டியூட்டிங்கிறப்போ கடுப்பாயிடுச்சு. என்னடா இது, இந்த $4500 கொடுத்து இந்த ப்ராடக்ட்டில் அப்படி என்னதான் இருக்குது, இது எதுக்கு ரிவ்யூ பண்ணுமான்னு சொல்லிட்டு கடுப்பாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிம்பல் வந்து பலருக்கு வந்து யூஸ் கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா சாதாரண சராசரி வாழ்க்கையில் நம்ம வந்து தினமும் வந்து கிம்பல்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. மொபைல் ஃபோனை எடுத்தோமா, வீடியோ ஷூட் பண்ணோமா, உள்ளே வச்சோமா போயிட்டே இருப்போம். ஸ்பெசிஃபிக்காக யூடியூப்ல வீடியோஸ் போடுறவங்க, vlog எடுக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இது. பட் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நல்லா ஸ்மூத்தா இருக்கு. மொபைல் ஃபோன் நீங்க அட்டாச் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க சைனீஸ்ல இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் இல்லாம நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் விட்டு போயிடுச்சு. அதனால இந்த ப்ராடக்ட் நான் ரிவ்யூ பண்ணல, ஷியோமியோடைய கிம்பல். அடுத்து நம்ம பிரைஸ் ரேஞ்சில் குறைச்ச இன்னொரு ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து பிளிட்ஸ்வுல்ஃப்னுடைய பல ப்ராடக்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்னால ரிவ்யூ நான் போட விட்டு போயிடுச்சு. இதோட விலை பார்த்தீங்கன்னா $2000. இது வந்து பிளிட்ஸ்வுல்ஃப்னுடைய ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர். ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இதுக்கு ஏன் நான் ரிவ்யூ விட்டு போயிடுச்சு அப்படின்னா, நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய காரில் வந்து இதை நான் வச்சிருக்கேன். பென்ட்ரைவ் கூட போடுறதுக்கான வசதி அதில் கிடையாது அந்த கார் சிஸ்டமில். ஸோ அதனால இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காரில் இருக்கிற ஆக்ஸ் போர்ட் மூலமாக அதை கனெக்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்னுடைய மொபைல் ஃபோனை நான் ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிட்டேன்னா மொபைல் ஃபோனில் வரக்கூடிய பாட்டு எல்லாமே இதன் மூலமாக என்னுடைய காரில் ப்ளே ஆகுது. ஸோ இதை வந்து நான் ப்ளூடூத் ரிசீவரை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இதை ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டிவி இல்லாட்டி மித்த டிவைஸ்ல இருந்து நீங்கள் சவுண்டை வந்து உங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டில் நீங்கள் கேட்கணும்னா அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2-in-1 ப்ராடக்ட். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்பில்ட் பேட்டரி கூட இருக்குது. ஸோ நான் காரில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு லாங் டிரைவ் போனால் கூட நடுவில் சார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சார்ஜ் பண்ண கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமா நீங்க டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் சார்ஜ் பண்றதுக்கான அவசியம் கிடையாது. லாங் ஜர்னி இங்கேருந்து நான் மதுரைக்கு போனா கூட அந்த ஃபுல் ஜர்னி வந்து இதில் திருப்பி சார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவ்வளவுக்கு ஒரு நல்லா இருக்கு. ஸோ தினசரி வாழ்க்கையில் இதில் பயங்கரமா அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை எடுத்து வந்து இங்கே வந்து ஸ்டுடியோக்கு வந்து இதை வச்சு ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயே இதை நான் ரிவ்யூ பண்ணாமல் விட்டு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட், சீப்பான ஒரு ப்ராடக்ட். ஸோ நம்ம காஸ்ட்லியிலிருந்து சீப்பான ப்ராடக்ட் வந்துட்டோம். இது வந்து $599 AMX அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்த ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட். இந்த வீடியோட ஸ்பான்சர் AMX தான். AMX தரப்புல இருந்து AMX One X அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இயர்ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அது தவிர உங்க மொபைல் போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அதுக்காக ஒரு வயர்லெஸ் சார்ஜரும் லான்ச் பண்ணிருக்காங்க. USB கேபிள்ஸ், இந்த மாதிரி பல விதமான தரமான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே AMX கம்பெனி வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க லான்ச் பண்ணிருக்கிற ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் இந்த AMX கார் சார்ஜர். மித்த கார் சார்ஜரை விட இந்த சார்ஜர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சைஸ். 2 போர்ட் இருக்கு. 2 போர்ட்லயும் பாத்தீங்கன்னா அட் a டைம் 2.4 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் வரக்கூடியது. ஆனா அதே மாதிரி தான் இந்த பிளிட்ஸ்வுல்ஃப்னுடைய சார்ஜரும்.
இந்த 2 சார்ஜர் நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா சைஸ் கம்பேரிசன் எவ்வளவு சிறுசா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய காரோட டேஷ்போர்டுக்குள்ள கம்ப்ளீட்டா அப்படியே ஃபிட் ஆயிடும். ரொம்ப சின்ன சைஸ்ல அருமையான ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டையும் நான் அடிக்கடி தினம் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால கார்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நான் ரிவ்யூ பண்றதுக்கு சோம்பேறித்தனம், அவ்வளவுதான். சோ இதெல்லாம் தான் திரைக்கு வராத காவியங்கள். நம்ம சேனலுக்காக ரிவ்யூக்காக வந்த ப்ராடக்ட்ஸ், ரிவ்யூ பண்ணாத ப்ராடக்ட்ஸ். ஸோ ரொம்ப நாளா மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணாம இருக்கோமே, இதை பத்தி மக்களுக்கு சொல்லாம இருக்கோமே அப்படின்னு இருக்கும். ஸோ அது இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இது எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். சப்போஸ் இந்த ப்ராடக்ட்டை பத்தி உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இது எல்லா ப்ராடக்ட்டுக்கான வாங்கறதுக்கான லிங்க், இன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கான லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பதிவு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சேனல்ல அடிக்கடி நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் போன்ல அறிவிப்பு வந்துடும். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.